ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. போகி பண்டிகை இந்த 3 பொருட்கள் தலையை சுத்தி நெருப்புல போட்டு மறக்காம எரிச்சிடுங்க. உங்கள பிடிச்ச எல்லா கெட்ட விஷயங்களும் விலகி ஓடிடும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இத ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஆல் இன் ஒன் நந்தினி சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ என்னென்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது விடியல்களுக்காக இப்போ நம்ம எல்லோருக்குமே மாதத்தோட கடைசி நாளா இருக்கக்கூடிய போகி பண்டிகையில நம்மோட கஷ்டங்களை எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு பொசுக்க தை திருநாளை வரவேற்கலாம். அதாவது ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதை நெருப்புல போடுறது நாம கொண்டாடுற ஒரே ஒரு பண்டிகைகளும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில போகி பண்டிகை அப்படிங்கிறது பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது தான். இதே அர்த்தம் இந்த நல்ல நாள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் பழைய பொருட்களையும் மட்டும் தூக்குறது மட்டும் இல்லாம, நம்ம மனசுல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய குப்பைகளையும் கோபங்களையும் வெறுப்புகளையும் தூக்கி எறியணும் அப்படிங்கிறதான் இந்த போகி பண்டிகையோட முக்கியமான நோக்கமே. ஒரு பண்டிகையை கொண்டாடும் போது அதுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டிகையை கொண்டாடினா அதுக்கான அர்த்தம் நமக்கு விளங்கும். நம்மோட அடுத்த சந்ததி இருக்கும். இதை தெளிவுபடுத்த வேண்டியது நம்மோட கடமை. அதே மாதிரி எந்த பண்டிகை கொண்டாடினாலும் நமக்கு தேவையானது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம். அப்பதான் பண்டிகையும் மகிழ்ச்சியாக அமையும், நிம்மதியாகவும் கொண்டாட முடியும். அப்படி இந்த போகி பண்டிகை அப்ப உங்களோட பொருளாதார நிலைமை முன்னேற்றத்தை, பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இருக்கு. சில பேருக்கு வீடுகள்ல அந்த மாதிரி கொளுத்தக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேத்துக்கு இருக்காது. உங்க வீட்ல போகி நெருப்பு மூட்டினாலும் சரி, இல்ல போகி கொளுத்தி வழக்கம் இல்லைனாலும் சரி, தாராளமா இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை செய்யலாம். இந்த பரிகார முறைக்கு நீங்க வீட்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள் பயன்படுத்தினாலே போதும். போகி கொளுத்தக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்த வேளையில எழுந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள், பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போடணும், கொளுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம். அது மட்டும் இல்ல, அப்படி போகி கொளுத்தும் போது இந்த சுற்றுச்சூழலும் மாசு ஏற்படாதவாறு இருக்கக்கூடிய பொருட்களை கொளுத்துறதுக்கு நீங்க கவனத்தை வச்சுக்கணும். ஆம், கண்ட பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து பக்கெட்டு இதெல்லாம் வந்து கொளுத்துறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போகி கொண்டாடுறதுனால கணக்குல சேரும். அதனால என்னன்னா, சுற்றுச்சூழலையும் இந்த உலகத்துக்கும் மாசு தரக்கூடிய எந்த பொருளையும் கொளுத்தாம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. போகி கொளுத்தும் போது நம்ம பயன்படுத்தின பழைய பாய், பழைய செருப்பு, போடவே முடியாத கிழிந்திருந்த பழைய துணி, பழைய துடைப்பம், பழைய முறம், பழைய காலண்டர் சொல்லி எல்லா பொருட்களையும் வந்து போகி நெருப்புக்கு போடலாம். பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தவிர்த்து, பிளாஸ்டிக் பாய் இந்த மாதிரி விஷயங்களை நெருப்புல போடாதீங்க. போகி கொண்டாடும் போது நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டாடணும் அப்படிங்கிறது தேவை. அதிகமா தீ வைத்து அது மூலியமா காற்று மாசுபடுவதை விட்டுட்டு கவனமா இருங்க. எல்லா பொருட்களையும் கொளுத்தணும் அப்படிங்கிறது இல்ல. சாஸ்திரத்திற்காக ஒரு 5 பொருட்களை நீங்க பழைய பொருட்களை சேர்த்து போகியை கொண்டாடினாலே உங்களுக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் சேர்ந்துரும். இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை நீங்க முக்கியமான பொருட்கள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல நாம சொல்லக்கூடிய பொருட்களை எத்தனை எண்ணிக்கை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், கணக்கே கிடையாது. அதுல முதல் முக்கியமான பொருள் காய்ந்த மிளகாய். வரமிளகாய் எல்லா வீடுகள்லையும் தினமும் இருக்கக்கூடிய பொருள் தான். இப்ப நம்ம சொல்லக்கூடியது தான். 2 மிளகாய் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா காய்ந்த மிளகாய், வரமிளகாய் எடுத்துக்கணும் முக்கியமா. அடுத்ததா 2 3 கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள், தெய்வீக தன்மை இருக்கக்கூடியது. வீட்ல இருக்கும்போது கெட்ட சக்தி நம்ம அணுகாம இருக்கிறதுக்கு தினமும் கற்பூர ஆராத்தி நம்ம பூஜை புனஸ்தாரங்கள்ல காமிப்போம். முக்கியமான பொருள். அடுத்ததா மிளகு. மிளகுக்கு வந்து கடன் தொல்லையையும் போக்கக்கூடியது. இப்போ மொத்தமா உங்ககிட்ட 3 பொருட்கள் எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ ஜனவரி 13ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளை எழுந்து நீங்க போகி திருநாள் அன்னைக்கு பழைய பொருட்களை கொளுத்துறீங்களே, அப்படி எல்லா பொருட்களையும் கொளுத்ததுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு வந்து குளிக்கணும். அதுதான் பழையன கழிதல் புதியன புகுதல் சேரும் அப்படின்னு
போட்டு கொளுத்த போறீங்க. இல்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரீக முறையும் குடும்பத்தில எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ, அத்தனை நபர்களும் உங்க வீட்ல அந்த போகி பண்டிகையை கொண்டாடும்போது நெருப்பு எரியும்ல. இந்த 3 பொருட்களை அதாவது காய்ந்த மிளகாய், வரமிளகாய், ஆம் மிளகு, அப்புறம் வந்து கற்பூரம். இந்த 3 பொருட்களையும் குடும்பத்தில இருக்கக்கூடியது யாராவது ஒரு பெரிய நபர் இத உதாரணத்துக்கு சொல்றேன். குடும்ப தலைவியோ, வயசானவங்களோ இந்த 3 பொருட்களையும் உங்களோட இடது கையில வச்சு, இந்த பொருட்களை வந்து கையில மூடிக்கணும். அ அதாவது கிழக்கு பார்த்து நிக்க வச்சு, அவங்க எல்லா தலையையும் 3 முறைன்னு திருஷ்டி கழிப்பாங்க. இல்ல அது மாரி 3 முறை நீங்க இடது கையிலே கூட வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்கள்ல 3 முறை வந்து திருஷ்டி கழிச்சு, எரியக்கூடிய அந்த போகி நெருப்புல போட்டுருங்க. போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்க வந்துருங்க. இந்த விஷயத்தை உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அ பார்க்காதவாறு செஞ்சுக்கோங்க. அவங்க உங்க மூலியமா அதே மாரி அ செய்யும்போது நீங்க பக்கத்துல வந்து சொல்லாதீங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, நாளே நீங்க சொல்லலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் சரி, போகி பண்டிகை பொருட்களை கொளுத்துறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம, அ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே வந்து அ நீங்க வந்து உங்கள விட்டு போயிரும். இதுல வந்து உப்பு கூட பயன்படுத்தலாங்க. இந்த 3 முக்கியமான பொருட்கள் உங்களோட இடது கையில வச்சுட்டு, குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற எல்லா நபரையும் தலையை சுத்தி அதுக்கப்புறமா நெருப்புல போட்டுட்டு, நீங்க திரும்பி பார்க்காம வந்து குளிச்சிருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட விஷயத்தையும், பீடைகள், துர்சக்தி, கெட்ட சக்தி, செய்வினை, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. முக்கியமான நோக்கமே இது. செஞ்சதுக்கப்புறம் பழையன கழிதல், புதியன வீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. அதில எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. இந்த தை மாதம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய விடிவு காலத்தை ஏற்படுத்தும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏத்தவாறு நீங்க செய்யக்கூடிய அதுவும் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் போகி பண்டிகை அன்னைக்கு தாந்திரீக முறை உங்களுக்கு புது வருடம் பிறப்பது போல புது உலகம் பிறக்கப் போகிற விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தை முதல் நாள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிதான். இதுவரைக்கும் நீங்க என்ன விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில வெற்றியையும் ஏற்படுத்தும். அதே மாரி கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மள சுற்றியும் இருக்கக்கூடாது. நமக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. தலைய சுற்றி நெருப்புல போடும்போதே இது அத்தனையும் வந்து உங்கள விட்டு போயிடும். இந்த 3 பொருட்களை போட்டு எரிச்சுட்டு குளிச்சிடுங்க. பண்டிகையில உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்பவுமே சீரும் சிறப்புமா இருக்கும். அதே மாரி இந்த போகி பண்டிகையில நெறைய பேர் வந்து, "நாங்க இது பண்ண மாட்டோங்க. நான் நெருப்பெல்லாம் கொளுத்தி அந்த மாரி பண்ண மாட்டேன். அப்ப இத எப்படி நான் அந்த நெருப்புல போடுவேன்?" அப்படின்னா, ஆம் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுல ஆ எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து இந்த நெருப்ப கொளுத்துவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க கூட நீங்க என்ன பண்ணுங்க, வீட்லயே இந்த மாரி திருஷ்டி கழிச்சுட்டு, இத கொண்டுட்டு போயி நீங்க அந்த நெருப்புல போடலாம். அல்லது நீங்க வீட்டுக்கு வெளியில கூட ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல நீங்க வந்து நெருப்பு மூட்டி, இத வந்து சுத்தி அதுக்குள்ள வந்து போட்றலாம். அ இது உங்களுக்கு நெறைய மாற்றத்த வந்து கொண்டு வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.